காவல்துறையினர் ஒட்டிச் சென்ற சம்மனை படிப்பதற்காக நான் தான் கிழிக்கச் சொன்னதாக சீமானின் மனைவி கயல்விழி தெரிவித்துள்ளார். சென்னை நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சம்மனை அளிக்க வந்த காவல்துறையினர் எவ்வித தகவல்களையும் தெரிவிக்காமல் வீட்டின் கதவில் ஒட்டிச் சென்றதாகவும், என்ன தகவல் என்பதை படிப்பதற்காக நான் தான் கிழிக்கச் சொன்னதாகவும் தெரிவித்தார். உளவியல் ரீதியாக தங்களை மன உளைச்சலுக்குள்ளாக்கவே காவல்துறையினர் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர், சம்மனை சம்பந்தப்பட்ட நபருக்கு வழங்காமல் ஊடகத்திற்கு தெரிய வேண்டும் எனும் நோக்கத்தில் கொட்டப்பட்டு சென்றதாகவும் தெரிவித்தார். சீமானின் வீட்டை முற்றுகையிட சில அமைப்புகள் முற்பட்டபோது நடவடிக்கை மேற்கொள்ளாத காவல்துறை சம்மன் கிழித்ததற்காக காவலாளியை கைது செய்யும் அளவிற்கு சென்றது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர், சீமானின் மீது நடிகை அளித்த புகாரின் பின்னணியில் திமுக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சரி, தம்பியை தான் கிளிங்க தம்பி, இல்ல போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் கிழிக்க சொன்னேன். நான் தான் கிழிக்க சொன்னேன். அவரை நான் படிக்கிறதுக்காக கிழிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் அந்த உள்ள உட்காந்து அது 2 முனை கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த தேதியை பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு, அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் நான் எனக்கு தெரியல நடந்தது என்னன்னு தெரியல. இந்த கேட்டுக்கு உள்ளதான், அது கேட்டுக்குள்ள நடந்தது. நான் அங்கிருந்து உட்காந்து பார்க்கும்போது கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு. பார்த்தேன் நானு. எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம், என்ன நீ தள்ளுறியான்னு ஒரே சத்தம். எனக்கு நான் இதை சுத்தமா நாங்க எதிர்பார்க்கல. சம்மன் கொடுத்தாங்க, நாங்க சம்மனை வந்து எடுத்து வச்சு நாங்க படிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நான் சுத்தமா அதை எதிர்பார்க்கல. அப்புறம் அங்கிட்டு தள்ளிட்டு போறாங்க, செய்யறாங்க. அப்புறம் நான் அண்ணன் இப்படி இழுத்துட்டு போகும்போது தான், நம்ம எப்படி சும்மா இருக்குது, நம்ம நாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், நாங்க வந்து கட்சி ஒரு குடும்பம் மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கிறோம். எங்களை விட கூட இருக்கிறவங்க மேல கைய வச்சாதான் எங்களுக்கு இன்னும் கோவம் வரும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். மதுரையில் இருந்து கோவைக்கு சினிமா பட பாணியில் இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக குறிப்பிட்ட நேரத்தில் ஆம்புலன்ஸ் மூலம் இருதயம் கொண்டு செல்லப்பட்ட காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. கோவையில் தனியார் மருத்துவமனையில் இருதய கோளாறு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த 44 வயது மதிக்கத்தக்க நபருக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்த நிலையில் மதுரை வேலம்மாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 65 வயதான முதியவரின் இருதயம் வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து இருதயத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஆம்புலன்ஸ் மூலம் கோவை கொண்டு செல்லப்பட்டது. கோவை நோக்கி வந்த ஆம்புலன்ஸிற்கு பல்லடம் நகர் பகுதியில் இருந்து நகரின் எல்லை முடியும் வரை அப்பகுதி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எஸ்கார்ட் கொடுத்து அழைத்து சென்ற காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றனர். இருதய அறுவை சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உயிரை பணயம் வைத்து ஓட்டிச் சென்ற சம்பவத்தை பலரும் பாராட்டி வருகின்றனர். திருப்பத்தூரில் குடும்ப தகராறு காரணமாக கணவனே மனைவியை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பொன்னியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் ரமேஷ். ஆட்டோ ஓட்டுநரான இவருக்கும் இவரது 2வது மனைவி தீபாவுக்கும் அடிக்கடி குடும்ப தகராறு காரணமாக பிரச்சனை நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தீபாவின் நடத்தையின் மீது ரமேஷிற்கு சந்தேகம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீபாவின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வந்த போலீசார் தலைமறைவாக இருந்த ரமேஷை கைது செய்தனர். காஞ்சிபுரம் அருகே கேரள மாநில இளைஞர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களான தாஜேஸ் மற்றும் அக்பர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரக்கடம் அடுத்த வல்லம் சிப்காட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ESI மருத்துவமனையில் வெல்டிங் வேலை செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு மது அருந்திய போது இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த தாஜேஸ் கட்டையால் அக்பரை தாக்கியதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. பின்னர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீட்டிற்கு திரும்பிய அக்பர் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த தாஜேஸை உடற்பயிற்சி செய்யும் தம்பல்ஸ் மூலம் தாக்கியுள்ளார். இதில் தாஜேஸ் நிகழ்வு இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அக்பர் தப்பியோடி தலைமறைவாகினார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தாஜேஸ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வல்லம் சிப்காட் அருகில் தலைமறைவாக இருந்த அக்பரை கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
வயதுக்கு வந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக கடத்தி சென்று கற்பழித்தது போல் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்வதாக சீமான் பேசிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சம்மனை சம்பந்தப்பட்டவர்கள் கையில் வழங்காமல் வீட்டில் ஏன் ஒட்ட வேண்டும் என கேள்வி எழுப்பினார். தான் ஒரு கட்சியின் தலைவராக இருப்பதனால் மட்டுமே இவ்வழக்கை அரசு கையில் எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், தேர்தல் களத்தில் தன்னுடன் தனியாக அரசால் மோத முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார். தனக்கு வசதியான நேரத்தில்தான் தன்னால் ஆஜராக முடியும் எனவும், வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஓராண்டில் எப்படி ஒரு பெண்ணை 7 முறை கருக்கலைப்பு செய்ய முடியும் என கேள்வி எழுப்பினார். ஆட்சி அதிகாரத்தை கொண்டு தன் மீது அரசு நடவடிக்கை எடுப்பதாக குற்றம் சாட்டிய அவர், காலச்சக்கரம் சுழலும் எனவும் பதிலளித்தார். புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றுவதால் நாட்டிற்கு வளமும் நலமும் கிடைக்கும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்ட மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பேசுவதாகவும், தற்போதைய காலகட்டத்தில் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றுவதன் மூலம் நாட்டிற்கு நலமும் வளமும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது எனவும் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை என்பது ஒரு பரிமாண வளர்ச்சி என தெரிவித்த அவர், புதிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ற வரையறை, சட்டத்திட்டங்கள் பள்ளிகள் அனைத்தும் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து நடைபெற்று வரும் ஜாக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூறிய அவர், தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை உயருமே தவிர குறைய வாய்ப்பில்லை எனவும் தெரிவித்தார். தேர்தலுக்கான வியூக பணிகளை அறிவிப்போம். தொடர்ந்து இந்த பணிகளை தொய்வில்லாமல் இயக்க தலைவர்களும் தொண்டர்களும் செய்வதற்கு ஏதுவாக, குறிப்பாக வட்டார நகர பேரூராட்சி தலைவர்கள் தான் இயக்கத்திற்கு அடித்தளம் என்ற மாவட்ட தலைவர்கள் உறுதியாக கருதியதனால் அவர்களுக்கான மரியாதை கொடுக்கும், அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் கூட்டமாக இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தின் வாயிலாக சட்டமன்ற ரீதியாக, வட்டார நகர ரீதியாக, பேரூராட்சி ரீதியாக இயக்கத்தை பலப்படுத்தக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வோம். குறிப்பாக தொய்வான பகுதிகளிலே இயக்கத்தை பலப்படுத்தக்கூடிய வியூகத்தை ஏற்படுத்துவோம். இந்தி திணிப்பால் வடமாநிலத்தில் உள்ளவர்கள் தாய்மொழியை கற்பதையே கைவிட்டு விட்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலம் தொகுதி மறுசிறப்பு சீரமைப்பு மேற்கொண்டால் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு வரும் எனவும், தமிழ்நாட்டின் 39 தொகுதிகள் 31 தொகுதியாக குறைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். இதனை தடுப்பதற்காக முன்கூட்டியே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட உள்ளது வரவேற்கத்தக்கது எனவும், தென் மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைக்கும் பணியை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொள்வது ஆறுதல் அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் வட மாநிலங்களில் செய்யப்பட்ட இந்தி திணிப்பால் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் தாய்மொழி பேசுவதையே மக்கள் மறந்துவிட்டதாக தெரிவித்த அவர், ஒரே நாடு ஒரே மொழி என்பது பாசிசத்திற்கான கொள்கை எனவும் விமர்சித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.